வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் அப்பன் தமிழ் கடவுள் முருகனுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெருமை சேர்த்தது போல் எந்த ஆட்சியிலும் பெருமை சேர்க்கவில்லை. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், எங்கள் முதல்வருடைய கொள்கை. தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது அறநிலையத்துடைய பணி. லட்சோப லட்ச மக்கள் திரண்டார்கள். எங்கும் அரசியல்வாத இல்லை. நீதியரசர்கள் வந்தார்கள், ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் வந்தார்கள், அடியார்கள் வந்தார்கள், உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள். அது அரசின் சார்பிலே, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நடத்தப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 10 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு. அரசின் சார்பிலே அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். அது முழுக்க முழுக்க முருகர் பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு. இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு, அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும். அதையும் மாநாடு, இதையும் மாநாடு என்றால் பழனியில் நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது? தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறதே நீங்கள் ஏதோ பெரிய அப்படியே எங்களுக்கு ஏதோ தாராளமாக அப்படி வாரி கொடுக்குற மாதிரி ஒரு பெருந்தன்மையோட நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதுக்கு எவ்வளோ பேர் இப்போ இது பண்ணி தடையை போட்டு அங்கே அறுபடை முருகன் மாதிரி அந்த அருட்காட்சி கண்காட்சி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த கோவில்கள் மாதிரி டெம்ப்ளேட் பண்ணி அங்கே அந்த முருகன் ஒவ்வொரு கோவில்ல இருந்தும் அந்த வேல் வச்சு பூஜை பண்ணி அந்த வேலை கொண்டாந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த நேற்றுலேருந்து அந்த கண்காட்சி ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அந்த பூஜைகளும் நடந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் பெருவாரியாக அங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அறுபடை வீடு ஒரு இடத்துல பார்க்கறதுங்கிறது அது ரொம்ப பெரிய விசேஷம். அப்போது இதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு வந்து காவல்துறையில் வந்து அனுமதி மறுத்தீங்க? ஒரு இடத்துல பக்தர்கள் வந்து வழிபடுறதுக்கு நீங்கள் எதுக்கு வந்து தடை கொடுக்குறீங்க? இது வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் வந்து இவங்களை யாரையாவது வேறறுத்துருவோம், அவங்கள நாங்கள் ஒழிச்சிருவோம், இவங்களை நாங்கள் கருவறுப்போம், இப்படி ஏதாவது பேர் வச்சுருக்கோமா? பேரே என்ன? முருக பக்தர்கள் மாநாடு. இதுக்கு நீங்கள் எல்லாம் என்னென்ன பேசுகிறீங்க? இது சங்கிகள் தான் அங்கே வராங்கங்கிறீங்க, இன்னொருத்தவங்க வந்து இது தேவையில்லாமல் மதவாதம் அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணால் அது வந்து பக்தியில் பண்ணுறது, நாங்கள் பண்ணால் அது வந்து மத பிரச்சனைக்கு பண்ணுறதா? நீங்கள் பழனியில் பண்ணீங்கல்ல அந்த முருகன் மாநாட்டுக்கு, யாரை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? சனாதனத்தை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொன்ன பிள்ளையார ஃபோட்டோ போட்டு இது வெறும் கல் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டாந்து நீங்கள் உட்கார வச்சிங்க. எனக்கு கடல் மேலே நம்பிக்கை கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை கொண்டாந்து நீங்கள் வந்து அந்த மாநாட்டில் உட்கார வைக்கிறீங்க. இங்கே முருக பக்த மாணவர்களுக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க முருகனை வந்து தான் வீட்டில் ஒருத்தராக தன்னோட உயிராக நினச்சி வழிபடுற பக்தர்கள், முழுக்க முழுக்க முருக பக்தர்கள் அங்கே வரப்போகிறது. என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் தவி ஜமாத்தில் வந்து ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடந்ததில்ல. ஷிர்க்குனா என்ன அர்த்தம்? ஏக இறைவன் அல்லாவை தவிர வேற யாரை வழிபடுறவங்கெல்லாம் ஷிர்க்கு. ஷிர்க்கு ஒழிப்புனா என்ன? அல்லாவை கும்பிடுறவனை தவிர மித்தவனெல்லாம் ஒழிச்சிடணுங்கிறது. பேரே அப்படி வச்சாங்க. அவங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து நடக்க வச்சிங்கல்ல. சனாதனத்தை வேற இருப்போம்னு ஒருத்தவங்க நடத்தினார்ல விசிகாலவர் திருமாவளவன் அவர்கள். அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? சனாதனிகளா யார்? இந்துக்கள் தானே. அப்போ யாரை வேற இருப்பேங்கிறீங்க? சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துச்சுல, அதுக்கு எப்படி நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க? எத்தனை தீக்கால வந்து நாத்திக மாநாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டீங்க. இதெல்லாம் கடவுள் மறுப்பு மாநாடு நடந்திருக்கு. எத்தனை மேடைகள் போட்டு நீங்கள் மாநாடு நடத்தி வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க. அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இதுக்கெல்லாம் இங்கே வந்து மத பிரச்சனை வராது, மதவாதம் வந்துடாது. இந்துக்கள் ஒன்று கூடி ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுவோம் அப்படின்னா அதனால உங்களுக்கு மத பிரச்சனை வந்துடும் அப்படின்னா, அப்போ உங்களோட மூளை எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இந்து வெறுப்பு உங்க மனசுல இருக்கு, எந்த அளவுக்கு இந்து மக்களை நீங்க கேவலமா நினைக்கிறீங்க? இந்துக்களை விழிப்படைய செய்யற நிகழ்வு. இப்ப இந்துக்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல, ஏன்னா நாங்க போய் 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி சாமி கும்பிட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் இந்த வந்து தடை பண்ற? நீ ஏன் இந்த கேள்வி கேட்கறான்னு இந்துக்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல. இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயமே நடக்காதனால தானே அவங்க எல்லாம் என்னமோ நடத்திட்டு போறாங்க அப்படின்னு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? நாங்க எல்லாரும் பக்தர்களா அங்க போறோம், பக்தர்களாக அங்கே போய் உட்கார போகிறோம். அந்த 5 லட்சம் பேர் இருக்க கூட்டத்தில் நாங்கள் யார் எங்கே இருக்க போகிறோம் எதுவும் தெரியாது. எல்லாரும் பக்தர்களாக அங்கே போய் நின்று கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு இறைவனை நினச்சி தியானிச்சுட்டு நாங்கள் திரும்பி வர போகிறோம். அப்போது இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? ஏன் நீங்கள் இப்படி வாயிலை வயிற்றுல அடிச்சுட்டு கதறீங்க? இப்போ என்னன்னா, இந்த தமிழக வரலாற்றில் நீங்கள் 60 ஆண்டு காலம் நீங்கள் வந்து கடவுளை இழிச்சும் பழிச்சு பேசிக்கிட்டு கோவில் வாசல்லே கடவுளை கும்பிட்றவன் முட்டாளு, கடவுளை கும்பிட்றவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்னவரோட சிலையை எழுதின வாசகத்தோடு வச்சுருக்கீங்க. இந்த அநியாயம் வேறு எங்கேயாவது நடக்குமா? கோவிலுக்குள்ளே நாங்கள் போகிறோம், அங்கே எங்கள் சாமி இருக்குன்னு நம்பி நாங்கள் போகிறோம். நீ அங்கே என்ன வாசல்லே சிலை வச்சுருக்க? இந்த கோயிலுக்குள்ளே போகிறவங்களாம் முட்டா பையன் நீங்கள் வாசலில் சிலை வச்சுருக்கீங்க. இது தமிழ்நாடு தவிர வேறு எங்கெங்க நடக்கும்? நீங்கள் அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து மதவாதம் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த இந்துக்களை வந்து தொடர்ந்து நீங்கள் நசுக்கிட்டு இருப்பீங்க. திமுகவோட அஜெண்டா படுங்க 2 தான். ஈவேரா என்ன பண்ணாரு?
கடவுள் இல்லைன்னாரு, இன்னொரு பக்கம் தமிழை காட்டு மிராண்டி மொழினாரு. நீங்க எங்க தமிழுக்கும் ஆக மாட்டீங்க, எங்க கடவுளுக்கும் ஆக மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து எங்களை ஆட்சி பண்ணுவீங்க, மக்களை ஏமாத்தி திசை திருப்பி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு இருப்பீங்க. முருக மாநாடுன்னா மிகப்பெரிய மடாதிபதிகள் இருக்காங்க, ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, முருகன் அடியார்கள் இருக்காங்க, தன் வாழ்நாள் முழுக்க முருகனோடதுக்காக இது பண்ணுவாங்க. அவங்கள இடத்துல நீங்க பேச விடணும். வீரமணி அவர்களை ஏன் வித்து பேச விடுறீங்க? நீங்க எப்படின்னா நாங்க வந்து கடவுளையும் திட்டிக்குவோம், அப்புறம் ஓட்டுக்காக உங்கள்கிட்ட வந்து நாங்க ஜால்ஜாப்பும் பேசிக்குவோம் அப்படின்னா, வீரமணி அவர்கள் வந்து போனா போதுன்னு வந்து நான் முருகனுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. நாங்க முருகன் மாநாட்டுக்கு இவரை மேலே ஏற்றிட்டோம், எங்களுக்கு வீரமணி அவர்களோட தேவை கிடையாதுங்க. எதுக்கு நீங்க முருகன் மாநாட்டில் வீரமணியை மேலே ஏற்றுறீங்க? எதுக்காக உதயநிதி ஸ்டாலினை நீங்க மேலே ஏத்துறீங்க? நீங்க உண்மையாலுமே முருக பக்தர்களை வச்சுல நீங்க முருகன் மாநாடு நடத்தணும். அப்ப நீங்க இந்த மாதிரி முன்னுக்கு பிறனா எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. ஓட்டு நடத்தணும், ஓட்டு வேட்டை நடத்தணும் அப்படின்னா என்னென்ன வேஷம் கட்டணுமோ எல்லா வேஷமும் கட்டுவீங்க. உண்மையான முருக பக்தர்கள் ஒரு இடத்துல கூட போறோம் அப்படின்னோட உங்களுக்கு வயிற்றுச்ச தாங்க முடியல. நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, திமுகவோட இந்த கருப்பர் கூட்டம்னு ஒருத்தங்களாம நான் பாருங்க, இதுதான் அப்ப ஆரம்பிச்சிச்சு இவங்களோட ஏழ்ரை. எப்படி முருகனை தொட்டாங்களா அவங்க கெட்டாங்கிற மாதிரி, எப்படி இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேவலமா இழிவா பேசி அந்த கருப்பர் கூட்டம் கருப்பு சட்ட கூட்டம் போட்டு கிளம்பினாங்க பாருங்க. இவங்க அந்த கருப்பர் கூட்டத்தை கட்டாயமா ஒழிக்க போறது இந்த கந்தர் கூட்டம்.